இந்த ஒதிய மரத்தோட பொது பயன்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா தீக்குச்சி செய்வதற்கு உகந்த மரம் இந்த ஒதிய மரம். மேலும் இந்த மரத்தோட கட்டைகள்ல இருந்து உலக்கை, ஏர்கலப்பை, வண்டி சக்கரம், அதுக்கப்புறம் டூத்பிக் இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு உகந்த மரம் இந்த ஒதிய மரம். மேலும் இந்த ஒதிய மரத்தோட கட்டைகள்லேருந்து மரப்பெட்டிகள், மரச்சாமான்களும் செய்வதற்கு இந்த மரம் நமக்கு பயன்பட்டு இருக்கு. ஒதிய மரத்துக்கும் திருமண நிகழ்ச்சிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா மூங்கில் குச்சிகள், அதுக்கப்புறம் ஒதிய மரத்து குச்சிகள், இதை ரெண்டையும் சேர்த்து சடங்குகள் செய்வது திருமண வைபோக நிகழ்ச்சிகளில் இன்றளவும் இருந்துக்கிட்டு இருக்கு. அது எதனால் பார்த்தோம்னா திருமணமாகக்கூடிய மணப்பெண் மணம் வீட்டுக்கு செல்லும் போது அவங்களோட வளர்ச்சி, அதுக்கப்புறம் அவங்களோட வளம் இதெல்லாம் செழித்து இருப்பதற்காக இது போன்ற சடங்குகள் தமிழர்கள் வாழ்வில் இருந்துக்கிட்டு இருக்கு. மேலும் இந்த ஒதிய மரத்தோட இன்னொரு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு நிழல் தரக்கூடிய ஒரு மரம். விவசாயிகளுக்கு